சினிமாவில் பார்த்து லவ் பண்ண நிறைய பேரை இன்னைக்கு பார்த்தேன். தேவயானி மேடம், ரோஜா மேடம், ரீதா மேடம் அண்ட் ஸ்ரீதேவி, சங்கவி மேடம் இங்கே இருக்காங்க, அவங்கள பார்த்தேன். மீனா 20 அப்பயும் நான் ஃபேனாக இருந்தேன். மீனா 40 அப்பவும் ஃபேனாக இருக்கேன். மீனா பாட்டி ஆனாலும் கண்டிப்பாக உங்கள் ஃபேனாக தான் இருப்போம். நாங்களாம் வந்து நிறைய இடத்துல உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், வெறித்தனமான ஒரு ஃபேன்ஸ்னா. இப்போ இது வரைக்கும் வந்தவங்க பேசினவங்க எல்லோரும் உங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்டகரியில் வந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேனாக மட்டுமே வந்த ஒரு கேட்டகரி நான் தான். ஸோ எனக்கு ஒரு ஸ்பெஷல் அதனால எனக்கே இருக்குது. முழுக்க முழுக்க உங்கள் ஃபேனாக இங்கே வந்திருக்கேன். நான் உங்கள்கிட்டையும் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி இங்கேயும் சொல்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு கோஎட் ஸ்கூல் கிடையாது, பசங்க படிக்கிற ஸ்கூல் தான். எந்த அளவுக்கு நாங்கள் ஃபேனுன்றதுக்காக சொல்ல வரேன், மீனா மேடம் ஃபேனுன்றதுக்காக. அதில் ஒரு பையன் பேர் மீனாட்சி சுந்தரம், அவனை எல்லாம் மீனா மீனான்னு கூப்பிடுவோம். அதுக்காகவே அவங்ககிட்ட எல்லோரும் ஃப்ரெண்டாக இருந்தோம். அதுக்கு முன்னாடி அவன் பேர் தெரிகிற வரைக்கும் அவங்ககிட்ட யாரும் பேசினது கூட கிடையாது. பட் அவனை மீனா மீனான்னு கூப்பிட்டதுனாலே அவனோட ஃப்ரெண்டாக அவ்வளோ பேர் இருந்தோம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க அப்படிங்கிறது இவங்க எல்லாரும் பேசினதுலேயும் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அண்டு கலா மாஸ்டர் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நீங்கள் நிச்சயமாக கொடுத்து வச்சுருக்கணும். இவ்வளோ ஒரு அருமையாக எல்லாருக்கும் அவங்களே ஃபோன் பண்ணி எல்லார்கிட்டையும் பேசி ஃபாலோ பண்ணி அவங்கள வர வச்சுருக்காங்க. ஸோ மாஸ்டர் தான் இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு உண்மையிலே அவங்களும் கொடுத்து வச்சுருக்கணும். எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னாங்க. என்னை கூப்பிட்டதுக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச மீனா மேடம் பார்த்தது மட்டும் இல்லாமல் நான் வந்து சினிமாவில் பார்த்து லவ் பண்ண நிறைய பேரை இன்றைக்கி பார்த்தேன். சங்கவி மேடம் இங்கே இருக்காங்க, அவங்கள பார்த்தேன். தேவயானி மேடம், ரோஜா மேடம் அண்ட் இப்போ இருக்காங்க பிரீதா மேடம் அண்ட் ஸ்ரீதேவி, எல்லாரையும் வந்து நான் அவ்வளோ பார்த்து லவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சினிமாவை லவ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹீரோயினையும் லவ் பண்ணி தான் சினிமாவுக்கு வந்திருப்போம். ஸோ இவங்க எல்லாரும் வந்து எங்களுடைய க்ரஷ் தான். ஸோ கண்டிப்பாக சார் வந்து நிச்சயமாக இங்கே இருந்து இந்த வாழ்த்துக்களை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். நிச்சயமாக லைஃப்பில் என்றைக்குமே வந்து உங்கள் கூட இருப்பார். அண்டு எல்லாரும் சொன்ன மாதிரி நான் அம்மா வந்து ஆக்சுவலாக நேராக இன்றைக்கி தான் பார்க்குறேன். நிச்சயமாக ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. நிச்சயமாம்மா உங்களுக்கும் பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி ஒரு அருமையான ஒருத்தவங்களை இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே ஒரு சூப்பர் ஸ்டார் ஹீரோயின் அப்படின்றது வந்து மீனா மேடம் தான். இது ஆல்ரெடி சொல்லவும் சொன்னாங்க, நானும் சொல்கிறேன். சூப்பர் ஸ்டார் மீனா மேடம். நீங்கள் திரும்பவும் மீனா 60, மீனா 80 எல்லாத்துக்கும் நானும் வரணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். Thank you so much, Sadish sir, very much. Jiva sir, I have a question. Just I'm throwing it to you. I'm sure நீங்கள் வந்துட்டு அவங்களுடைய படங்கள் தியேட்டரில் போய் விசில் அடித்து பேப்பர் கிழிச்செல்லாம் பார்த்துருப்பீங்க. அது முத்துவா? டக்குன்னு கேட்டா முத்து. அண்ட் நான் கொஞ்சம் ப்ரொடியூசர் சன்னுங்கிறதுனால நான் வந்து தேட்டர்லலாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடியே பார்க்கக்கூடிய எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிரும். ஸோ அதனால எனக்கு தேட்டர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து முதல்ல நான் தேட்டரில் போய் பார்த்துருக்கிறேன். And when preview theaterல பார்க்கும்போது it's like கொஞ்சம் குவைட்டாக இருக்கும். But when you go to the theater it's completely different experience. Yes. So அவங்கள பார்த்து நீங்கள் ரொம்ப ரசிச்சது என்ன, எப்படி நடிக்கிறாங்க, இல்லை என்ன கண்ணு, என்ன நீங்கள் நான் சொன்னேனே, she's a complete actor. KS ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி அவங்க கோவப்படுற மாதிரி எந்த சீன் பண்ணாலுமே அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க. we all know. ஸோ நாங்கள் வந்து இங்கே வந்து சொல்லணும்னு இல்லை, லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்கிறாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நிச்சயமாக அவங்க வந்து இன்றைக்கி ஒரு பாட்காஸ்ட் மாதிரி ஒன்று ஆரம்பித்தாங்கன்னா, இஃப் ஷி டாக்ஸ் அபவுட் எவ்ரி ஃபிலிம், ஐ எம் ஷுர் தட் இஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஸ்டில் அந்த ரஜினி அங்கிள்னு சொல்கிறது வந்து இன்னும் வரைக்கும் அந்த பிளேஸில் நான் வந்து இருக்கணும்னு எவ்ரி கிட் அந்த டைமில் வென் ஐ சா அது அப்படி தான் லைக் எவ்ரிபடி வில் ஃபீல். யா. அண்ட் ஐ திங்க் இந்த 40 இயர்ஸில் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம்.